2040 பிறகு 2040 பிறகு இயற்கையோடு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை ஆரம்பிச்சிடும். இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வருதில்ல, அது பற்றி நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஏன்னா அங்கே தான் நம்ம போக போகிறோம். இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்கன்னா அதை பற்றி யோசிப்பீங்கள்ல, அங்கே நம்ம எப்படி போய் வாழ போகிறோம்னு யோசிப்பீங்கள்ல, அங்கே எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கணும், எப்படியெல்லாம் அதை பற்றி ஏதாவது கனவு காணுவீங்கள்ல. அல்லது உலகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, அல்லது ஒரு வேலையில் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க, அந்த வேலையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு யோசிப்பீங்கள்ல. அப்போது அது மாதிரி தான் 2040 பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதன் பிறகு என்ன வரும்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அப்படின்னா நீங்கள் அங்கே என்ன பண்ணுவீங்க? அங்கே எப்படி இருக்கும்? அந்த உலகம் எப்படி இருக்கும்? இன்னும் 17 வருஷம் கழித்து வரப்போகுது. அப்படின்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? அந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ போகிறோம்? அந்த உலகத்தில் மக்கள் என்ன பேசிக்குவாங்க? இதெல்லாம் இருக்காது. அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது. மின்சாரம் இருக்காது, தொழிற்சாலை இருக்காது, மருத்துவமனை இருக்காது, பள்ளிக்கூடம் இருக்காது, கல்லூரிகள் இருக்காது, புத்தகங்கள் இருக்காது, மொபைல் ஃபோன் இருக்காது, டிவி இருக்காது. இதெல்லாம் இருக்காதுல்ல. அப்போ அவங்க எப்படி வாழ்வாங்க? தீப்பெட்டி இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்னும் 17 வருஷம் கழித்து வரப்போகுது. எதிர்காலம் அது. உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்பப்பட மாட்டீங்களா? எல்லாருடைய எதிர்காலமும் அதுதான். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய எதிர்காலமும் அதுதான். ஒன்று தான், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. இன்னும் 17 வருஷம் கழித்து வருது. அதனால் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கனவு காணணும். இந்த உலகமே கனவு காணணும். எதிர்காலத்துக்கு போகிறதுக்கு நம்ம தயாராகணும். இன்றைக்கி நாம் தயார் பண்ணணும். இப்போவே தயார் பண்ணணும். நீங்கள் ஏதோ நான் யாரோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு கடந்து போகவே முடியாது. அதுதான் நான் இந்த இதில் உள்ள விஷயமே. நான் சொல்கிற விஷயம் இதை விட முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறத விட முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம், முதன்மையான விஷயம். அதனால் இதை யாருமே புறக்கணிக்க முடியாது. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு கண்டிப்பாக ஆராய்ந்து பார்த்தா அது உண்மைன்னு தெரிய வந்துடும். ஒரு உண்மைன்னு தெரிய வந்துடும். நான் சொல்கிறது உண்மை பொய்ங்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாரமே கிடைக்காது. என்னுடைய பேச்சை நீங்கள் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, என்னுடைய கருத்துக்களை அல்லது நான் போடுற புத்தகத்தெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உண்மை தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்த ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறதுக்காக தான் நான் பல விஷயங்களை நான் இங்கே பதிவிடுகிறேன். இவன் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் நிறைய விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பதிவிடுகிறேன். அதை வச்சே கண்டிப்பாக அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால் நான் சொல்கிறது பொய்ன்னு யாரும் சொல்லலாம், ஒருத்தர் சொல்லலாம், யார் வேணாலும். அதுக்காக எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் ஒத்துப்பாங்க. உண்மையை நிறைய பேர் ஒத்துப்பாங்க. பொய்யை கொஞ்சம் பேர் தான் ஒத்துப்பாங்க. அதனால் நான் சொல்கிற உண்மைங்கிறதுனால எல்லாருமே ஒத்துப்பாங்க. அதனால் நான் சொல்கிற விஷயத்தை யாரும் புறக்கணிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதிர்காலத்தை எப்படி அங்கே போய் நம்ம எப்படி வாழ போகிறோம்? இப்போவே நம்ம தயாராகணும். புதிய உலகை உருவாக்கணும். புதிய உலகத்தை நாம் உருவாக்கணும். நாம் அங்கே தான் போய் வாழ போகிறோம். இதை விட்டுட்டு அங்கே போயிட்டு சும்மா போய் குடிசையில் வசிக்க முடியாது. நம்மளால் அங்கே ஒரு புதிய உலகை நம்மால் உருவாக்க முடியும். அங்கே நீங்கள் ஏன் குடிசையில் வசிக்கிறீங்க? உங்களால் காங்கிரீட் கட்டடத்தை உருவாக்க முடியும். ஒரு 500 வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரியான ஒரு காங்கிரீட் கட்டடத்தை உருவாக்க முடியும். ஒரு உறுதியான காங்கிரீட் கட்டடத்தை உங்களால் உருவாக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காங்கிரீட் வீடு, சின்ன வீடு. அது குடிசையில் இப்போ இந்த காங்கிரீட் கட்டடம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? குடிசையில் தான் வசிப்போம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடிசையில் தான் வசிப்போம். அந்த குடிசையில் ஒருத்தர் தான் தூங்குவாங்க. அதே மாதிரி நம்ம ஒருத்தர் மட்டுமே தங்கக்கூடிய ஒரு சின்ன வீட்டை கட்டணும். ரொம்ப பெருசாகவும் கட்டக்கூடாது. சின்ன வீடாக கட்டும்போது ஒரு 8 அடி அகலம், 8 அடி நீட்டம், அப்படி கட்டலாம். 8 அடி அகலம்பா, 8 அடி நீட்டம், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. அப்போ அதை நம்ம உறுதியாக கட்ட முடியும், டக்குன்னு கட்ட முடியும். அப்புறம் அந்த 8 அடி நீளம், 8 அடி அகலம் கொண்ட ஒரு அறை. அப்புறம் இன்னொரு அறை, சின்னதாக ஒரு அறை, அது ஒரு சமையல் அறை மாதிரி வச்சுக்கலாம். உணவுகளை சேகரித்து வைத்துக்கொள்கிற ஒரு அறையாக வைத்துக்கொள்ளலாம். ஒரு 2 அடி அகலம் கூட இருந்தால் போதும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று அதை நம்ம திட்டமிடலாம். ஆனால் வரைபடம் என்கிட்ட இருக்குது. ஒரு புதிய உலகுக்கான வரைபடம் என்கிட்ட இருக்குது.
அப்படியே அப்போ எதிர்காலத்தில் நம்ம வாழ போகிறோம். இன்னும் ஒரு 17 வருஷம் கழிச்சு அங்கே தான் போக போகிறோம். நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் அலட்சியப்படுத்திட்டீங்கன்னா உங்களால் தயார் பண்ணவே முடியாது. செயலிழந்து போவோம், இந்த உலகம் செயலிழந்து போவோம். இன்றைக்கி நான் வந்து என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு சிந்தனை முடிஞ்சு போச்சு. அதாவது என்னுடைய சிந்தனை முற்று பெறுகிற காலத்தில் நான் இந்த பதிவுகளை போட்டுட்ருக்கேன். ஆனால் நான் சிந்திக்க ஆரம்பித்தது, இதற்காக நேரடியாக சிந்திக்க ஆரம்பித்தது வந்து என்னுடைய 18 வயசுலேயே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு வயசு 43. நான் 18 வயசுலேயே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இருந்து நான் வந்து எனது கருத்துக்களை மக்கள் முன் வைத்திருக்க வேண்டும். புத்தகங்கள் மூலமாக, வேறு எதன் வாயிலாகவோ நான் மக்கள் முன் வைத்திருக்க வேண்டும். நான் அறியாமையில் வந்து வீணாக போச்சு. நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு எப்போவோ தெரிஞ்சிருக்கணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்திற்கு அப்படி ஒரு விழிப்புணர்வு வந்திருக்க வேண்டும். நான் 20 வருஷமாக அந்த உலகத்துக்கு நான் சொல்லியிருக்கணும். உலகத்துக்கு வந்து நான் 20 வருஷமாக சொல்லியிருப்பேன். அப்படின்னா இந்த உலகத்தின் திசையவே நான் மாற்றிருப்பேன், இந்த பயணத்தவே நான் மாற்றிருப்பேன். இன்றைக்கி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல இந்த நடைமுறை வாழ்க்கை, இது வந்து நான் செய்த தவறால் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நான் வந்து என் கடமை செஞ்சிருந்தேன்னா இங்கே நடக்கிறதுலாம் இப்போ நடந்திருக்காது. வேறு ஒன்று நடக்கும். இங்கே வேறு ஒன்று நீங்கள் நினைப்பீங்கள்ல, சார் நான் அதை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கள்ல. நான் சின்ன வயசில் அந்த தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னா நான் வந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அது மாதிரி நான் வந்து ஒழுங்காக எனது கடமை செஞ்சுருந்தா இந்த உலகத்தில் நாம் இப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வேறு மாதிரியாக இருந்திருக்கும். எதிர்காலத்தை பற்றியே நம்ம இன்ன வரைக்கும் நம்ம தெரியாமல் இருக்கோம். ஆனால் எனக்கு தெரியும், 2006லேயே எனக்கு தெரியும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகுதுன்ட்டு. ஆனால் அதில் வெளியே சொல்ல முடியல என்னால். சொல்கிறது இல்லாமல் வேறு கவனங்களில் நான் போயிட்டேன். ஆனால் ஒரு 18 வயசுலேருந்தே நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே எனது சிந்தனைகளை நான் இங்கு முன்வைத்திருக்க வேண்டும். அப்போ ரொம்ப வேகம் இருந்தது, கோபம் அதிகமாக இருந்தது. அதனால் அப்போல்லாம் நான் வந்து பேசுவதற்கோ எழுதுவதற்கோ நான் அந்த கடமையை செய்யாமல் எனது கவனம் வேறு திசைகளில் பிழைப்பை நோக்கி ஓடிட்டேன். அதனால் நானும் ஏமாந்தேன், இந்த உலகமும் ஏமாந்தது. நான் எனது கருத்துக்களை அப்போவே முன் வச்சுருந்தேன் அப்படின்னா அப்போ இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம் வேறு மாதிரி ஒன்று நடந்திருக்கும். இப்போ நடக்கிற விஷயம்லாம் நடந்திருக்காது, வேறு மாதிரி ஒன்று நடந்திருக்கும். அதனால் வந்து அப்போ நீங்கள் இன்னும் 17 வருஷம் கழித்து நாம் ஒரு உலகத்துக்குள்ளே போகிறோம். அப்போ இப்போவே நம்ம தயாராகணும். இப்போவாது நம்ம தயாராகும், இப்போவாது கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. இப்போவாது அந்த உண்மை கிடைத்ததே. நான் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டு நான் சரி கடைசி நேரத்தில் எனக்கு தெரிந்ததை நான் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 18 வயசில் எனக்கு இருந்த அந்த கோபம், 20 வயசில் எனக்கு இருந்த கோபம், அதெல்லாம் இன்றைக்கி தணிந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. கோபம்தான் எனது ஆராய்ச்சி. இந்த உலகத்தின் மீது எனக்கு ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபம் தான் எனது மூலதனம், சொத்து எல்லாமே. அதை வச்சு தான் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு வந்து குழப்பங்கள் தீர்ந்து விட்டது, கோபங்கள் தணியுது. எனக்கு வந்து எனக்கு தீர்வுகள் கிடைத்து விட்டது. எனக்கு தெரிந்து விட்டது தீர்வு எதுவென்று, எதிர்காலம் என்னவென்று எனக்கு தெரிந்து விட்டது. அதனால் எனது கோபம் என்பது எனக்கு வந்து தணிந்து விட்டது. கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கோபம் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு தான், அந்த கொஞ்சம் கோபத்தை வச்சு தான் நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். மிச்ச மீதம் இருக்கிற அந்த கொஞ்சம் கோபத்தையும் நான் இல்லாமல் செய்யணும். என்னிடத்திலிருந்து அகற்ற வேண்டும். அகற்ற வரைக்கும் தான் நான் ஆராய்ச்சி பண்ண முடியும். எனக்கு அந்த மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சோண்டு கோபம் கூட தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்னால் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஒரு கட்டத்துலலாம் நான் ரொம்ப ஆழமான விஷயத்த எனக்கு பேச முடியும். அந்த அளவுக்கு எனக்கு கோபம் இருந்தது, அந்த அளவுக்கு எனக்கு அழுத்தம் இருந்தது. யாருக்கும் அப்படி ஒரு அழுத்தம் இருந்திருக்குது. சும்மா மனித நிலையில் முழுமையடைகிற முதல் மனிதன் அப்படின்னா அது சும்மாவா? சாதாரண விஷயமே கிடையாது. இந்த உலகத்தில் 800 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்க எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம் எனக்குள்ளே நடக்குதுன்னா அதற்கான தகுதியை, அதற்கான சோதனைகளை அதற்கான சோதனைகளை நான் அனுபவித்திருப்பேன். அதற்கான துன்பங்களை நான் அனுபவித்திருந்தால் மட்டும்தான் அந்த தகுதி எனக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் எதிர்காலத்துக்கு இப்போ வந்து எதிர்காலம் வரப்போகுது, அதற்கு நாம் இப்போவே தயாராகணும். அப்போ எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதிர்காலத்தில் நாம் எப்படி வாழ்வோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்போவே நீங்கள் மாற்றிக்கோங்க.
இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னுங்கிற நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, முதல்ல இந்த மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஆப்பம், இடியாப்பம், பிரியாணி, பழைய சாதம், பேக்கரி உணவுகள், ஸ்வீட் உணவுகள், பப்ஸு, சமோசா, பஜ்ஜி இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டிங்கன்னா மாமிசம் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டிங்கன்னா 17 வருஷம் கழித்து வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அந்த உலகத்தை பற்றி உங்களால் ஒன்றையும் தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க. நான் சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அப்படி. நீங்கள் சாப்பிட்றது போதை உணவுகள், உண்மையை ஒப்புக்கொள்ள மறுக்கும் போதை உணவுகள், மூட நம்பிக்கைகளுக்கு காரணமாக இருக்கிற அந்த போதை உணவுகள் தான் அது, மூட நம்பிக்கை உணவுகள். அதனால் நான் சொல்கிறத உங்களால் ஒத்துக்க முடியாது. நீங்கள் உங்கள் உணவு முறையை மாற்றிக்கிட்டால் தான் நான் சொல்கிற விஷயத்த புரிஞ்சிக்க முடியும், நான் சொல்கிறத ஒத்துக்க முடியும். நீங்கள் உங்கள் உணவு முறையை மாற்றணும். அதாவது குடிக்கிறத நிப்பாட்டணுங்கிற மாதிரி தான் அது. நல்ல உணவுகளை சாப்பிட்டா தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். நான் எந்தெந்த உணவுகளெல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறேனோ, கீரைகள், கிழங்குகள், கடலைகள், பருப்பு வகைகள், பயறு வகைகள், காய்கறிகள், பழங்கள், தேன், முட்டை, பால், தயிர், மோர் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் அது நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டா தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓஹோ, இன்னும் 17 வருஷம் கழித்து வரப்போகிற உலகம் இப்படித்தான் இருக்க போகுது. நம்மளால் அங்கே வாழணுன்னு நாம் என்ன பண்ணோம், அதுக்கு நம்ம தயாராகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அவசரம் புரியும், பதட்டம் புரியும். நீங்கள் பாட்டுக்கு இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணிலாம் சாப்பிட்டா நான் சொல்கிறத உங்களால் ஒத்துக்கவே முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. எவனோ ஒருத்தன் பைத்தியக்காரன் உணர்றான் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் நீங்கள் நினச்சாலும் நினைக்கலனாலும், நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நடக்க போகிறது தான். ஐயோ அப்போவே சொன்னாங்களே, நான் சொல்லுவேன், இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் நிறைய பேர் எனக்கு ஆதரவாக நிறைய பேர், நான் சொல்கிறத உண்மைன்னு சொல்கிறவங்க, ஒத்துக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க உங்களுடைய சிந்தனையை மாற்றக்கூடும் ஆனால் நீங்கள் எப்போவுமே நான் சொல்கிற ஒரு உலகம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உணர்வுபூர்வமாக ஒத்துக்கணுன்னா முதல்ல உங்கள் உணவு முறையை மாற்றுங்க. உணவு முறையை மாற்றாமல் நீங்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கு தயாராகவே முடியாது. மலிவான உணவுகளை உண்பதை நிறுத்துங்க, மாமிசத்தை உண்பதை நிறுத்துங்க. அப்போ தான் நான் சொல்கிறத உங்களால் ஒத்துக்க முடியும், நான் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும். எதிர்காலத்துக்கு தந்தார் போன்று நீங்கள் இப்பொழுதே தயாராக முடியும். என்ன தயாராகிறது? இப்போது துணிமணிகளை எடுத்து பொட்டி படிக்கல வைக்கிறதா தயாராகிறது? அப்படி கிடையாது. ஒரு உலகத்தையே உருவாக்கணும். இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டு நம்ம இன்னொரு உலகத்தையே உருவாக்க வேண்டியிருக்கு. அதற்காக உழைக்க வேண்டியிருக்குது. அதற்காக நாம் திட்டமிட வேண்டியிருக்கிறது. இந்த 800 கோடி பேருக்கும் 800 கோடி பேர் வாழ்வதற்காக நாம் இன்னொரு உலகையே உருவாக்க வேணும். எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். அதனால் நான் அதை நம்ம செஞ்சாகணுமா வேண்டாமா? காலகாலத்தில் செய்யணும். அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காலகாலத்தில் இந்த விஷயத்த செஞ்சாகணும். கடைசி நேரத்தில் போயிட்டு ஏன்னா செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ 2040 இது செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அந்த நேரத்தில் பதட்டப்பட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த நேரத்தில் உங்களால் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும். நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் இங்கே எதையுமே மாற்ற முடியாது. இல்லை, உங்களுக்காக எதுவுமே காத்து கிடக்காது. இது ஒரு காலகட்டம். இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு காலகட்டம். அது முடிய போகுது. இன்னும் 17 வருஷம்தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னொரு உலகை உருவாக்க வேண்டும். இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் உருவாக்கணும். 2040 கடந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த இளைய தலைமுறையினர் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே படிக்க மாட்டாங்க, புத்தகம் படிக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் புத்தகம் படிக்க மாட்டாங்க, புத்தகங்களே படிக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய கவனம்லாம் காதல், நட்பு, இந்த மாதிரி விளையாட்டு, இந்த மாதிரி இப்போதே அவர்கள் வாழ ஆரம்பித்து விடுவார்கள், வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நான் டாக்டர் ஆனால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்லாம் அவன் ஒத்துக்க மாட்டான். இப்போவே அவன் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிச்சிடும். அவன் இன்றைக்கி உள்ள வாழ்க்கையை தியாகம் பண்ணால் தான் அவன் டாக்டர் ஆக முடியும்.
நாளைக்கு நீ நல்லா இருப்படா, இப்போவே நீ வந்து ஒழுங்காரு, காதல் கீதல்லாம் வேண்டாம்டா, போய் ஒழுங்கார போய் படிடா, அப்போ தான் நீ நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குள்ள வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு தான் நான் டாக்டர் ஆகணும்னா அந்த டாக்டரே தேவையில்லன்னு சொல்லுவான். அவன் தேவைன்னு சொன்னாலும் அவனால் படிக்க முடியாது. ஏன்னா மூளையில் அந்த ஒத்துழைப்பு கிடைக்காது. அவனுக்கு டாக்டர் படிப்பு வேணும்னு சொன்னாலும் கூட அதற்கான ஒத்துழைப்பு மூளையில் கிடைக்காது. இப்போ நான் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணுறேன், எனக்கு முடிய போகுது. நான் வந்து ஒரு 30 வயசில் 25 வயசில் நான் பண்ணியிருக்க வேண்டிய ஆராய்ச்சி இன்றைக்கி பண்ண முடியாது எனக்கு. இப்போ நீங்கள் 25 வயசில் நல்லா ஓடுவீங்க, ஆடுவீங்க. உங்களால் அதே ஓட்டத்தை 70 வயசில் ஓட முடியுமா? முடியாது. அதனால் ஓட வேண்டிய வயசில் ஓடணும். 25 வயசில் ஓடணும். நான் 70 வயசில் ஓடிடுவேன் அப்படின்னு நினச்சா அலட்சியமாக இருந்துட்டு 70 வயசு வந்த பிறகு நான் 25 வயசில் ஓடுற மாதிரியே ஓடணும் அப்படின்னு நினச்சா ஓட முடியுமா? நடக்கக்கூட முடியாது. அதே மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கும் ஒரு வயசு ஒன்று இருக்குது. முதுமை. இப்போ முதுமையில் இருக்கும். இயந்திர அறிவியல் உலகம் முதுமை காலகட்டத்தில் இருக்குது. இன்னும் 17 வருஷத்தில் செத்து போயிடும். இன்னும் 17 வருஷத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செத்து போய்விடும். இதற்கு வயசு வந்து எப்போ ஆரம்பிச்சது? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் பிறந்தது. உலோக கண்டுபிடிப்பு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் பிறப்பு. அப்போ இருந்து ஒரு 3000 வருஷம்னு வச்சுக்கோங்க. இப்போ 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 வந்து இன்னும் 17 வருஷம் 2040 இது சாப்பிடுது. அதுக்குள்ளே நீ என்னென்ன செய்யணுமோ செஞ்சுருங்க. இது செத்து போனதுக்கப்புறம் சாக போகும்போது படுக்கையில் கிடக்கும்போது நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னொரு உலகை உருவாக்கி விடலாம் என்று கனவு காணாதீர்கள். அந்தந்த வயசில் இதுக்கும் ஒரு வயசு இருக்குது. இயந்திர அறிவியல் உலகத்திற்கும் ஒரு வயசு இருக்குது. அந்த வயசுக்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்க. அது இன்னும் சாக போகுது. நான் வந்து சொல்கிறேன், இன்னும் 17 வருஷத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செத்து போயிடும். அதற்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் உயிரோடு இருக்காது. மின்சாரமே இருக்காது. மின்சாரம் தான் இயந்திர அறிவியல் உலகின் உயிர். அப்புறம் மின்சாரம் இருக்காது. உலோகம் என்பது என்னென்னா எலும்பு. இயந்திர அறிவியல் உலகின் எலும்பு. முதுகெலும்பு, காலெலும்பு, கையெலும்பு, உடலில் உள்ள எலும்பு மாதிரி இந்த உலோகம் என்பது வந்து எலும்பு. சதைன்னு என்னன்னு அப்போ சதைன்னா என்னன்னு கேட்காதீங்க. உயிர்னா அப்போ வந்து மின்சாரம். எலும்பு, உலோகங்கள் தான் எலும்பு. அந்த உயிர் வந்து போகுது. உயிர் போயிடுச்சுன்னா மின்சாரம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த உயிர் போக போகுது. உயிர் என்னும் மின்சாரம் என்பது இன்னும் 17 வருஷம்தான் இருக்கும் இந்த உடம்பில். இயந்திர அறிவியல் உலகம் எனும் இந்த உடம்பில் இன்னும் 17 வருஷம்தான் மின்சாரம் எனும் உயிர் இருக்கும். அதன் பிறகு உயிர் இருக்காது, இறந்து போய்விடும். இறந்து போன அப்புறம் வந்து இதை வச்சு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் நீங்கள் குடிசையில் தான் வசிக்கணும். குடிசையில் வசிக்க தயாரா? நீங்கள்லாம் தயாரா? தயார்னா அப்படியே இருங்க. அதனால் எல்லாம் முடியாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையாக இருந்தால் கூட அங்கே ஒரு காங்கிரீட் இடத்துல நம்ம வசித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே கட்ட ஆரம்பிச்சிருங்க. இந்த சுகத்தெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறது? போய் தான் ஆகணும். போகலை, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டிலாம் போய் தான் ஆகணும். ஓட போகிறீங்க, நாங்கள் போக மாட்டோம்னு அடம் பிடிச்சிங்கன்னா அந்த காலம் வரும்போது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஓடுவீங்க. சமவெளியை நோக்கி ஓடுவீங்க, காடுகளை நோக்கி ஓடுவீங்க. அதனால் வந்து எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கு, எதிர்காலத்தில் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு முதல்ல என்ன தேவை? உங்கள் உணவை மாற்றுங்க. நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிட்டது போதும். மலிவான உணவுகளை சாப்பிட்டது போதும். இப்போ விண்வெளிக்கு போகிறாங்கன்னா அவங்கள வந்து தயார்படுத்துவாங்க. அவங்களுக்கு வந்து உணவு முறையெல்லாம் மாற்றுவாங்க. அங்கே எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ இன்னொரு உலகத்துக்கு போகிறீங்க. நாம் எல்லாம் இன்னொரு உலகத்துக்கு போகிறோம். நம்முடைய உணவு முறையெல்லாம் மாற்றணும். அங்கே என்ன சாப்பிடுவாங்களோ அதை நீங்கள் இப்போவே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அந்த உலகத்தில் என்ன சாப்பிடுவாங்களோ அதை இப்போவே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதுதான் அந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கான வழி, அந்த உலகத்தை பற்றி சிந்திப்பதற்கான வழி. அந்த உலகத்தில் என்னெல்லாம் சாப்பிடுவோம், அந்த உலகத்தில் என்னெல்லாம் கிடைக்காது? உப்பு கிடைக்காது. முதல்ல உப்பு கிடைக்காது. அப்போ உப்பு இல்லாத உணவுகளை சாப்பிடுங்க, சமைச்சு சாப்பிடுங்க. ஆனால் உப்பு இருக்கக்கூடாது. உப்பு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் சமைச்சு சாப்பிடுவீங்க? சமைத்து சாப்பிடுவதே நிறுத்துங்க, பச்சையாக சாப்பிடுங்க. அல்லது அரை வேக்காடில் ஏதாவது காய்கறிகளை விரட்டி அப்படி இப்போ வறுத்து சாப்பிடுங்க. அங்கே உப்பு கிடைக்காது. அப்புறம்
தீப்பெட்டி அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. உடல் உழைப்பில் ஈடுபடுவார்கள். தினமும் ஆடல் பாடல் விளையாட்டு இதெல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் இன்றைக்கே நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் எதிர்காலம் எப்படிப்பட்டது, மகிழ்ச்சியானதா அல்லது துன்பகரமானதா, அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. அந்த வாழ்க்கையை பற்றி பயப்படாதீங்க. அந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழப்போகிறோமோ, இப்படி சுகமாக வாழ்ந்துட்டு அந்த 2040 பிறகு வரப்போகிற அந்த வாழ்க்கையில் போயிட்டு நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்பட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோடு இருக்காதீங்க. அங்கே எப்படி வாழ்கிறீங்களோ அதை இப்போவே வாழ ஆரம்பிங்க. அங்கே என்ன சாப்பிடுவீங்களோ அதை இப்போவே சாப்பிடுங்க. அங்கே மாமிசத்தை சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா அங்கே கசாப்பு கடை கிடையாது, பணங்கிற நடைமுறை கிடையாது. அதனால் கசாப்பு கடை கிடையாது. அதனால் நீங்கள் சாப்பிட போகிற ஆட்டுக்கறியை நீங்கள் தான் ஆட்டை கொல்லணும். உங்கள் கையாலே ஆட்டை கொன்று நீங்கள் தான் அதை அந்த சமைச்சு சாப்பிடணும். உங்களால் முடியுமா? ஒரு கோழியை கொல்ல உங்களால் முடியுமா? ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கோழிக்கறி கடைக்கு போய் 1 கிலோ கோழிக்கறி கொடுங்க, சிக்கன் கொடுங்க, மட்டன் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஆனால் நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே கோழிக்கறி கிடையாது, மட்டன் கிடையாது, கசாப்பு கடை கிடையாது. அதனால் நீங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட விரும்புனா நீங்கள் தான் உங்கள் கையால் ஆட்டை கொல்லணும். நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட விரும்புகிறீங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றது தான் வீரம் அப்படின்னு நினச்சிட்டு மாட்டுக்கறி சாப்பிட விரும்புகிறீங்கன்னா நீங்கள் சாப்பிட போகிற அந்த மாட்டுக்கறியை நீங்கள் தான் உங்கள் கையால் மாட்டை கொன்று தோலை உரித்து அந்த மாட்டுக்கறியை நீங்கள் தான் சாப்பிடணும். அது உங்களால் முடியுமா? ஒரு மாட்டை கொல்வதற்கு உங்களால் முடியுமா? அப்போ அதனால தான் அங்கே உள்ளவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அது இன்னும் 2040 வரை எப்படியெல்லாம் வாழ்வீங்களோ அதை இப்போவே வாழ்ந்து பாருங்கள். இப்போவே தயாராகுங்க. அதுதான் தயார் நிலை என்பது. அங்கே எப்படி வாழ போகிறீங்களோ அதை இப்போவே தயார் பண்ணுங்கள். இப்போவே நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அங்கே வாழ்கிற வாழ்க்கை முறை இப்போவே வாழ்ந்து பாருங்கள். அது எளிதானதா இனிமையானதாங்கிற உங்களுக்கு தெரியும். அங்கே டெய்லி விளையாடுவாங்க. அப்போ நீங்கள் இங்கே டெய்லி விளையாடுங்க. இப்போவே டெய்லி விளையாடுங்க. அப்போ தான் அது சந்தோஷமாக இருக்கும். தெரியும், ஓஹோ அது உண்மையானது, நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு. அந்த மாதிரி நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும், சிந்திக்கணும். இயற்கையை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா இயற்கை விதிமுறைப்படி எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் உணவு உண்ண வேண்டும், எப்படியெல்லாம் உழைக்க வேண்டும், எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதை பற்றி இப்போவே நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அப்போ தான் அது பற்றின சிந்தனை உங்களுக்கு வரும். இயற்கையான சிந்தனை, இயற்கையை பற்றிய உண்மைகள் உங்களுக்கு வரும். உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உண்மைகளை பற்றி நீங்கள் சிந்திப்பீங்க. இல்லை உங்களுக்கு இந்த இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்றது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களால் காய்கறி பொரியல் கீரை பொரியல் இதெல்லாம் சாப்பிட முடியலை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன பொருள்னா உங்களால் இயற்கையை பற்றி யோசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் இயற்கையான உணவுகளை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அது இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது என்பது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அர்த்தம். இயற்கை உணவோடு உங்களால் சாப்பிட முடியல, முழு நேர உணவாக உங்களால் எடுத்துக்க முடியலன்னா எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ள உங்களுக்கு முடியவில்லை என்று பொருள். அப்போ யார் இயற்கை உணவை நல்லா சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிடாம இயற்கை உணவை நல்லா சாப்பிட்றாங்க, ஆர்வமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களால அது எளிதாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இயற்கையை பற்றி தெரிந்து கொள்வது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது, இயற்கையை பற்றி தெரிந்து கொள்வது அவர்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது என்று பொருள். அதனால் நீங்கள் இயற்கையான உணவுகளை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னாக்கா, எளிமையாக வாழ்வதற்கு கஷ்டப்பட்டீங்கன்னா, உடல் உழைக்க கஷ்டப்பட்டீங்கன்னா, நடப்பதற்கும் ஓடுவதற்கும் கஷ்டப்பட்டீங்கன்னா அதன் பொருள் என்னன்னாக்கா இயற்கையை பற்றி தெரிந்து கொள்வது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, முடியவில்லை. இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ள உங்களால் முடியவில்லை, உங்களுக்கு முடியவில்லை என்று அதன் பொருள் என்பதுதான் அதன் பொருள். அதனால் உங்களை வச்சே நீங்கள் மதிப்பிட்டுக்கலாம். உங்களால் இயற்கை உணவுகளை சாப்பிட முடியலையா, உங்களால் நடக்க முடியலையா, ஓட முடியலையா, நடக்கவே விருப்பப்படலையா அப்படின்னா உங்களால் நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட மாட்டீங்க. உங்களால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை வாழ முடியுமா? 2040 பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வந்தால் பார்த்துக்கலான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே உங்களால் நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் முடியலை, வேகமாக நடக்க முடியல, வேகமாக ஓட முடியல, உடல் உழைப்பில் ஈடுபட முடியவில்லை, இயற்கை உணவுகளை சாப்பிட முடியலை, எளிமையாக வாழ முடியவில்லை, ஏசி இல்லாமல் என்னால் தூங்க முடியவில்லை,
இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அடிமைத்தனம் இருந்ததுன்னா, என்னால் என்னுடைய வேலைகளை செய்ய முடியலை, என்னுடைய துணிகளை நானே துவைக்க முடியல, என்னுடைய அறையை நானே தூய்மை செய்ய முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்களால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை வாழ முடியாது என்பதை நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் வேலையை நல்லா செய்கிறீங்க, உங்கள் வேலையை நீங்களே செய்கிறீங்க, உங்கள் ஆடைகளை நீங்களே துவைக்கிறீங்க, உங்கள் உணவை நீங்களே சமைக்கிறீங்க, எங்கே போனாலும் நடக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க, ஓடுறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க, ஓடுறதுலையும் நடப்பதுலேயும் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை, உடல் உழைப்பில் ஆர்வமாக ஈடுபடுகிறீர்கள், இயற்கை உணவை நான் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அந்த வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்பதுதான் அதன் பொருள்.